SIP, SWP. ஸோ இன்டர்நெட்டில் ரொம்பவும் பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். நிறையா இன்ஃப்ளூயன்சர்லேருந்து நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருமே நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். SWP நான் இப்பயே போட்டுட்டேன், SIP இப்பயே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவில் சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் பாப்புலராக போயிட்டு இருக்கு இந்த டாபிக். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி கிளியராக என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கும் போது அதை பற்றின டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SIPனா என்ன, SWPனா என்ன, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், FDயாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அடுத்து இது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த SIP, SWP இதுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில் நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிமுறை, அது மட்டும் இல்லாமல் மணியை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ரெண்டுமே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் நான் SWPயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறனால SWP அப்படின்றது அது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது ப்ராடக்ட் கிடையாது. அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ அப்போ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைன்றது SIP. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றினா இப்போ ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு SIP அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பண்ணுறோம், SIP அப்படின்றது வந்து ஒன்று பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கான SIPனா என்ன, எப்படி SIP பண்ணுறது, எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணி SIP பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் டீட்டெயிலாக நம்ம சேனல்லே வீடியோ வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்துடலாம். SIP அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டு, அது வந்து இப்போ வந்து அது எந்த ப்ராடக்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து நீங்கள் இப்போ மாதம் நான் கோல்டுக்கு ஃபண்டு கட்டுறேனாலும் அதுவும் SIP தான். அதே மாதிரி நான் மாதம் சில்வருக்கு ஃபண்டு கட்டுறேனாலும் அதுவும் SIP தான். நான் மாதம் ஒரு ஷேர் அக்குமுலேட் பண்ணுறேனாலும் அதுவும் SIP தான். அதே மாதிரி நான் மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணி அதில் என்னுடைய அந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனாலும் அதுவும் SIP தான். ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை இதில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஃபண்டில் நம்ம செலக்ட் பண்ண டேட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி வீக்காக கூட இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா SIP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது SIPக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டில் இருந்து அந்த ஃபண்டு க்ரோத் ஆகி ஒரு அமௌண்ட்டில் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை நான் ஒன் ஷாட்டில் எடுக்காமல் எவ்ரி மந்த் என்னுடைய ரெகுலர் இன்கம் மாதிரி எவ்ரி மந்த் அந்த ஃபண்டில் இருந்து நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து செல் பண்ணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபண்டு வந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாதம் 1000 ரூபா போடுறேன், நான் வந்து ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் SWP அப்போயே நான் வந்து அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நான் SWP போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடுங்க. ஒன்லி SIP இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை லாஸ்ட் வரை என்ன பண்ணுங்கன்னா வளர விட்டுருங்க. ஸோ இது யாருக்கு சூட்டபுளாக ஆகும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் இருக்குது, ஒரு 10 lakhs ஒரு 20 lakhs இருக்குது. அப்படி இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எப்படின்னா, ஏன்னா இவங்க லம்சமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்தே அந்த ஃபண்டோடைய க்ரோத் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 இயர்ஸோ ஒரு 20 இயர்ஸோ அது வேறு லெவலாக என்ன ஆயிரும், அது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டயத்தில் நம்ம SWP போட்டு அதில் வந்து க்ரோத் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை மட்டும் நம்ம மந்த்லி எடுக்கிற மாதிரி, அதாவது அந்த யூனிட்டை செல் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி. ஸோ SWPலேயே நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த யூனிட்டஸ், ஏன்னா மார்க்கெட்டோடைய வாலட்டாலிட்டி தான் மெயினான டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஹையில் இருக்கும் போது செல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பட் லோவில் இருக்கும் போது, ஏன்னா எவ்ரி மந்த் மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷன்ன்றது மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் லோவாக இருக்கும்போது செல் பண்ணுறீங்கன்னா யூனிட் இன்னமும் அதிகமாக செல் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கான ரிட்டர்ன் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய அந்த கார்பஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எண்டில் ஒரு மிச்சம் இப்போ நான் 20 இயர்ஸ் SWP போடுறேன் அப்படின்னா அடுத்து ஒரு அமௌண்ட் இருக்கும், அது பேர் கார்பஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், வேல்யூ வந்து குறைய வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதை விட இது நான் SIP போட்டு நான் SWP பண்ண முடியாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் மந்த்லி ஒரு 5000
இல்லைனா மந்த்லி ஒரு 2000 போட்டாலும் ஒரு 40 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்டபிள்யூபி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர, இது நான் ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அடுத்த மாதத்துலேருந்தே நான் எஸ்டபிள்யூபி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் கரெக்ட். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மட்டும்தான். அதை நான் இப்போயே நான் போட்டேன்னா எஸ்டபிள்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்கன்னுக்காண்டி அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய மெயின் கோல் இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ எவ்ரி இயர் நம்ம இந்த இயர் வந்து ஒரு 1000 கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அது நம்ம 1070 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% எடுத்துக்கிட்டால் கூட அந்தளவு நம்ம என்ன பண்ணோம், பணத்தோட மதிப்பு குறையுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே தான் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ எஸ்ஐபின்றது ஒரு ஃபண்டு, அதாவது இந்த ஃபயர் நம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபயர் நம்பரை நீங்கள் இப்போயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எஸ்டபிள்யூபி போடுறவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஃபயர் நம்பரை நீங்கள் இப்போயே ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அதையும் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபண்டையும் க்ரோத் பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த ஃபண்டிலருந்தும் ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி அப்படின்ற ஒரு வித்ட்ராவல் வழிமுறை வந்து கரெக்டாக இருக்குமே தவிர, நான் லோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால் எஸ்டபிள்யூபி போட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளே ஆகவே ஆகாது. ஸோ இது ரிலேட்டடாகவே நிறையா சேனலில் வீடியோ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி கிளியராக ஒரு பாயிண்ட்டு, அதாவது எல்லாமே நீங்கள் கிளியராக தெரியணும் அப்படின்னா ஃபினான்ஸ் குருசன் அப்படின்ற அந்த சாரோடைய சேனலில் இந்த ஒரு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அப்படின்ற சேனலில் இந்த ஒரு வீடியோவை என்ன பண்ணி பாருங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவங்க டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான கால்குலேஷனை போட்டு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை விட உங்களுக்கு வந்து பெட்டர் நாலேஜ் கிடைக்கலாம் அண்ட் பெட்டர் ஐடியா மட்டும் கூட கிடைக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.